அனைவருக்கும் இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மூவியை நீங்கள் சின்ன வயசில் கண்டிப்பாக சன் டிவியில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஏன்னா நானும் சின்ன வயசில் நிறைய வாட்டி இந்த மூவியை பார்த்துருக்கேன். இந்த மூவியை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படி சொல்லி எனக்கும் கொஞ்ச நாள் ஆசை. சரி அதான் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படி சொல்லி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த 2 நாகங்கள் 1000 வருஷமாக உயிரோடு இருந்துட்டு இருக்காங்க. ஒயிட் கலர் அக்கா, கிரீன் கலர் தங்கச்சி. இவங்க 2 பேரும் இந்த காட்டுக்குள்ளே தான் பல வருஷமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த காட்டுக்குள்ள ஒரு பையன் மூலிகை எல்லாம் பறிக்கலாம் அப்படி சொல்லி வந்திருப்பான். அப்ப இந்த 2 பாம்பும் மேல இருந்து இவங்களை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், இவங்கள எதுக்கு வந்திருக்காங்க அப்படி சொல்லி 2 பேரும் பேசி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பையனோட டீமும் எல்லாருமே மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க. அப்போ இவன் தங்கச்சி என்ன பண்றா அப்படின்னா, அங்க இருக்கவங்க ஒருத்தவங்களை பயமுறுத்தணும் அப்படி சொல்லிட்டு படத்தோட ஹீரோவை பயமுறுத்தி தண்ணி கூட தள்ளி விட்டுறா. அக்கா இதை பார்த்துட்டு ஐயோ பாவம் அப்படி சொல்லி நினைச்சு பாம்பு உருவத்துல இருந்து மனுஷ ரூபம் எடுத்து அந்த பையனை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படி சொல்லி இவளுமே தண்ணிக்குள்ள குதிக்கிறா. குதிச்ச கொஞ்ச நேரத்துலேயே 2 பேர்த்துக்கும் ரொமான்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் ஸ்னேக் என்ன பண்ணுது அப்படின்னா, அவனை கொண்டு தரையில் விட்டுட்டு போயிடுது. இவன் மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு இப்படி ஒரு பாம்பு வந்துச்சு, எனக்கு முத்தம் கொடுத்துச்சு அப்படிலாம் சொல்கிறப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு, என்னடா பைத்தியம் கீத்தியம் ஆயிட்டியா, தண்ணியில் விழுந்து தலையில் ஏதாச்சும் அடிபட்டுருச்சா அப்படி சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை இது உண்மைதான் நம்புங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த நாள் அவங்க ஊரில் மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் நடக்குது. அதுக்காக வெளியே தியானத்தில் இருந்த குருக்கள், அவர்களோட சிஷியர்கள் எல்லாமே அவங்க ஊருக்கு அவங்களோட மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வராங்க. ஏன்னா இந்த மாதிரி திருவிழா டைம்ஸில் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம ஊரில் இருக்க மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்தும் அப்படிங்கிறதுனால அவங்க தியானத்தெல்லாம் கொஞ்ச நாள் தள்ளி வச்சுட்டு கரையோரத்தில் இருக்க ஒரு படகோட்டியை கூப்பிட்டு அவங்க ஊருக்குள்ளே கிளம்பிடுவாங்க. அதே நேரத்தில் இந்த ஒயிட் ஸ்னேக்கால் அந்த பையனை சுத்தமாக மறக்கவே முடியல. எங்கே போய் உட்காந்தாலும் அந்த பையன் கூட தண்ணிக்குள்ளே நடந்த சம்பவங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டே இருக்கு. தானா நினைச்சு அதை சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அவளோட தங்கச்சி என்ன நீ நினைச்சிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லி கேட்குறப்ப, எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, வா அந்த பையனை பார்க்க போகலாம் அப்படி சொல்லி அதே ஃபெஸ்டிவலுக்கு அவள் தங்கச்சியும் கூட்டிகிட்டு வந்துடுவா. இதே நேரத்தில் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வருதா அப்படி சொல்லி ஒரு செயலி மூலமாக அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் மான்ஸ்டர்ஸ் பக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. என்னடா மான்ஸ்டர் பக்கத்தில் இருக்க மாதிரி காட்டுதா அப்படி சொல்லி பார்த்தா நம்ம கிரீன் கலர் பாம்பு தங்கச்சி அவளோட வேலை தான். அவளும் மனுஷ ரூபம் எடுத்து இந்த பையனோட பக்கத்திலேயே நின்றுட்டு இருந்திருப்பா. இங்க என்ன பண்ற அப்படி சொல்லி கேட்கிறப்ப, இந்த ஊருக்குள்ள மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துரும், அதனால அவங்க மக்கள் எல்லாம் காப்பாத்துறதுக்காக நாங்க இங்க இருக்கோம் அப்படி சொல்லி மான்ஸ்டர்ட்டே சொல்ற மாதிரி தான் இருக்கும். அவளும் அங்க பின்னாடி நின்று இவளை கலாய்ச்சிட்டு இருப்பா. அவளோட தங்கச்சி போய் ஹீரோ கிட்ட எங்க அக்கா உன்னை லவ் பண்றா அப்படி சொல்லி சொல்றப்ப, உங்க அக்கா லவ் பண்ணா உங்க அக்கா சொல்ல போ அப்படி சொல்லி அந்த படகுல இருந்து வெளியே அனுப்பிச்சு விட்டுறான். அதனால தங்கச்சி கறிக்கும் என்ன பண்றா அப்படின்னா, அவனோட படகை வேகமா தள்ளிட்டு போறா. கொஞ்ச நேரத்துல அவங்க அக்காவும் இதே படகுக்கு வந்துடுறா. ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கப்ப, ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வேற ஒரு பொண்ணு லவ் பண்றேன் அப்படி சொல்லிடுறான். என்னை தண்ணில இருந்து ஒரு பொண்ணு காப்பாத்தினா, எனக்கு அவ்வளவுதான் ரொம்ப பிடிக்கும், நான் அவ்வளவுதான் லவ் பண்றேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கும் புரியுது, நம்மளை பத்தி தான் அவன் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் உன்னை தண்ணில இருந்து காப்பாத்தினேன் அப்படி சொன்னா இவன் நம்பவே மாட்டேங்கிறான். அதனால இவன் என்ன பண்றா அப்படின்னா, அவனை எகைன் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறான். இப்போ அந்த தண்ணிக்குள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, உண்மையாவே நம்மளை தண்ணிக்குள்ள இருந்து காப்பாத்தின பொண்ணு இவதான் அப்படி சொல்லிட்டு. இந்த நேரத்துல அந்த குரு அவங்க எல்லாம் நினைச்ச மாதிரியே மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இவங்க ஊரை அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. இவங்க கிட்ட இருந்து மக்களை எல்லாம் காப்பாற்றணும் அப்படி சொல்லி அங்க இருக்க குருக்களும் அவங்களோட சிஷியர்களும் சேர்ந்துதான் அங்க இருக்க ஊர் மக்கள் நிறைய பேர்த்த இவங்க கிட்ட இருந்து காப்பாத்திருப்பாங்க. இருந்தாலும் நிறைய மக்கள் இந்த மான்ஸ்டர்ஸால அட்டாக் ஆயிருப்பாங்க. அடிப்பட்ட ஊர் மக்களுக்கு ஹீரோ மருந்து தயாரிச்சிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் அங்க போறா. நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல, நான் உன் கூடயே இருக்கேன் அப்படி சொல்லவும் ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நைட்டு மான்ஸ்டர் எல்லாம் சண்டை போட்டிருப்பாங்கல்ல சிஷியர்களா, அதுல ஒரு பையனுக்கு அந்த மான்ஸ்டர் கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இவன் மான்ஸ்டரா மாறிக்கிட்டு இருக்கிறது இப்பதான் தெரியுது. ஐயோ நம்ம மான்ஸ்டரா மாறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு மக்களுக்கு நம்மளால எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, அதனால நம்ம இறந்துடணும் அப்படி சொல்லி தானே
தானாகவே சூசைட் பண்ணிக்க போகிறான். அப்போ அந்த க்ரீன் கலர் ஸ்னேக் வந்து வரா, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பண்ணுற அப்படி சொல்லி கேட்குறப்ப, நேற்று அவங்க ஊரில் நடந்த பிரச்சனைகள் எல்லாமே சொல்லி இப்படி நான் மான்ஸ்டர் கூட சண்டை போடுறப்ப மான்ஸ்டர் எனக்கு அடிச்சிருச்சு, நான் முழு மான்ஸ்டராக மாறிட்டு இருக்கேன் அப்படி சொல்கிறா. இப்போ அந்த க்ரீன் ஸ்னேக் என்ன பண்ணுது அப்படின்னா அவளோட உண்மையான தோற்றம், அதாவது நானும் பாம்பு தான் அப்படிங்கிறத வந்து அவங்கிட்ட காமிச்சு அவனை சமாதானப்படுத்தணும் அப்படி சொல்லி நினைக்கிறா. நானும் ஒரு மான்ஸ்டர் தான், பட் நான் மனுஷியாக வாழலையா, நீயும் உயிரோடு இருக்கலாம் அப்படிலாம் சொல்கிறா. ஊர் மக்கள் நிறைய பேர் இந்த மான்ஸ்டர்ஸால் அடிபட்டிருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் ஹீரோ என்ன பண்ணுறான், அவனா ஒரு மருந்து தயாரித்து இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கா. அதில் இந்த பாம்பான ஹீரோயின் தான் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணதுனால ஊர் மக்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு இவளோட சக்தியை அந்த மருந்தில் கொடுத்து மருந்து வந்து தயாரித்து கொடுத்துருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே இவளுக்கு துணையாக ஒரு எலி வந்து இருந்திருக்கும். நீ என்ன பைத்தியம்மா, உன்னோட சக்தியெல்லாம் இப்படி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, தன்னோட கணவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படி சொல்லி இந்த பாம்பு வந்து முடிவெடுத்திருக்கு. அதே சைடு ஊர் மக்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களா மருந்து வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த குரு அப்படி சொல்லி ஒருத்தர் இருக்கார்ல, இவருக்கு தெரிஞ்சு போயிடுது எப்படி இந்த மான்ஸ்டர் கடிச்ச சக்தியை வந்து ஒருத்தரால் முறிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு அங்கே மருந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்க ஒருத்தரை கூப்பிட்டு அந்த மருந்தை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அப்பா இவர்கிட்ட போய் எந்தெந்த மூலிகைகள்லாம் போட்டு நீ பண்ண அப்படி சொல்லி கேட்குறப்ப சில மூலிகைகள் பேர்லாம் சொல்லிட்டு அவனோட ஒய்ஃப் தான் ஹெல்ப் பண்ணா அப்படிங்கிறதையும் சொல்லிடுறான். இப்போ இந்த குருவுக்கு வந்து புரிஞ்சிருது அவனோட ஒய்ஃப் வந்து நார்மலான மனுஷி கிடையாது அப்படிங்கிறத. அதனால அவனோட சேஃப்டிக்காக அவனோட கையில் ஒரு கத்தியுமே கொடுத்து வச்சிடறான். இப்போ அந்த பாம்பு இருக்கால, அவன் வந்து மருந்தை ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்காக வந்திருப்பான். அப்போ இந்த குரு பார்த்துட்டு ரெண்டு பேர்த்துக்கும் இடையில பயங்கரமான சண்டை வந்து போகுது. நீ வந்து ஒழுங்கா உன் ஹீரோவை வந்து விட்டுட்டு போயிட்ட அப்படின்னா உனக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, நீ இந்த ஊர் மக்களை காப்பாற்றணும்னு எந்த அவசியமும் இல்லை, அதுக்கான வேலைகளை எல்லாமே நாங்கள் பார்த்துப்போம் அப்படி சொல்லி சொல்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட கணவர் கூட தானே நான் இருக்கேன், நீங்கள் என்னை எதுவும் பண்ணாதீங்க, என்னை விட்டுருங்க அப்படி சொல்லவும், என்னதான் இருந்தாலும் மான்ஸ்டர் தான், அதனால நீ இந்த ஊரை விட்டு கிளம்பி தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து குருவும் கிளம்பிடுறாரு. அதே நாள் நைட்டு ஊர் மக்களுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஹீரோ வரான். அப்போ அவளுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ இதை கண்டிப்பாக குடிக்கணும் அப்படி சொல்கிறப்ப அவளும் என்ன ஏதுன்னு கேட்காம குடிச்சிட்றா. இப்போதான் புரியுது இது பாம்புகள் வந்து சாப்பிடவே கூடாத ஒரு உணவை தான் இவன் ஹஸ்பண்ட் வந்து தனக்கு அழிச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதும் வேகமாக ஓடி போய் ஒரு கதவை வந்து சாத்தி நின்றுறா. இவனால் சுத்தமாக இப்போ இவளோட சக்திகள் எதையுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாமல் முழுசாக பாம்பாக மாறிடுறா. அதே நேரத்தில் அந்த குருவுமே சிஷியர்கள் எல்லாம் கூப்பிட்டு இவளை அட்டாக் பண்ணுறதுக்காக வர்ற நேரத்தில் இவன் வந்து பாம்புன்னு நினச்சிட்டு ஹீரோவே அவன் கத்தியை வச்சு ஒரு குத்திடுறான். இந்த பாம்பு முழு சக்தியுமே இழந்ததுனால அப்படியே அவ தங்கச்சி கிட்ட வந்து போயிடுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்து இறந்துருவேன், இந்த காட்டை நீ தான் பார்த்துக்கணும், நல்லா இருக்கணும், சேஃபாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படி சொல்லி தங்கச்சியும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அதே நேரத்தில் அந்த சைடு இங்கே என்ன நடக்குது அப்படிலாம் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி சொல்லி ஹீரோ அழுகும்போது அந்த பாம்பு தான் உன்னோட ஒய்ஃபு அப்படி சொல்கிறோம். பயங்கரமாக இவன் வந்து ஷாக் ஆகுறான், என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்தில் என்னதான் இருந்தாலும் அவள் என்னோட மனைவி, அவளை காப்பாற்றி தான் ஆகணும் அப்படி சொல்லி முடிவெடுத்துட்டு அந்த எலி வந்து இப்போ வந்து இவன்கிட்ட பேசுது. இங்கே மிகப்பெரிய ஒரு கோபுரம் இருக்குது, அதுக்குள்ளே தான் அவன் காப்பாற்றுறதுக்கான மருந்து இருக்குது அப்படி சொல்லவும் பயங்கர ரிஸ்க் எடுத்து போய் அந்த மருந்தை வந்து கண்டுபிடிச்சி இந்த எலிக்கிட்ட வந்து கொடுத்து அனுப்புகிறான். இடையிலேயே அங்கே இருக்க மாஸ்டர்கிட்ட இவனும் மாட்டிக்கிறான். அங்கே அந்த குருக்களோட ஆட்கள் எல்லாமே வந்து இவனை காப்பாற்றிடுறாங்க. எலியும் குடுகுடுன்னு மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த பாம்பு கிட்ட கொடுக்குது. பச்சை நாகம் வந்து அந்த அவங்க அக்காக்கான மருந்தை கொடுத்து அவங்க அக்காவை காப்பாற்றிடுது. அடுத்த நாள் இந்த குரு வந்து கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொன்னே ஆகணும் அப்படி சொல்லி எகைன் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே அட்டாக் பண்ணலாம் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே தடுத்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹீரோ வந்து அந்த குரு கையில் வந்து இருந்திருப்பாரு, அவரை வந்து அந்த இடத்துல இருந்து காப்பாற்றி கொண்டு வந்து இவ வந்து ஒரு இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவா. அங்கே போனதும் தன்னோட கணவர்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடணும் அப்படி சொல்லி நினைக்கிறான். நீ என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட ஏறு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். பட் ஹீரோயினால என்னால் இதுக்கு மேலே உன் கூட இருக்க முடியாது அப்படி சொல்கிறான். ஏன்னு கேட்குறப்பவே அந்த குரு வந்து வந்துடுறாரு. எகைன் ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை ஆரம்பிக்குது. குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கோட்டை ஒன்று இருக்கும், அந்த கோட்டைக்குள்ளே இவளை வந்து அடைச்சி வச்சிடுறாரு. இவரோட மந்திர சக்திகள் எல்லாமே யூஸ் பண்ணி அதனால ஹீரோயினால் ஒன்றுமே பண்ண முடியல, அந்த கோட்டைக்குள்ளே அடைஞ்சு போயிடுறா. ஹீரோவும் வெளியே நின்று பயங்கரமாக கதறி அழுகிறான். அந்த இடத்துல எப்படியாச்சும் அவள் வெளியே வரணும்னு சொல்லி, பட் முடியவே இல்லை.
அடுத்த ஸ்க்ரீனில் காட்டுறாங்க அந்த பச்சை கலர் நாகமும் அந்த பாதி மான்ஸ்டராக மாறிட்டு இருந்தான்ல ஒரு பையன், இப்போ அவன் முழு மான்ஸ்டராக மாறி இருக்கான். இப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில காதல் வந்து 2 பேருமே மான்ஸ்டர் அப்படிங்கிறதுனால நம்மளை யாருமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வாழ்க்கையை தானாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கு. அதோட படத்தையுமே என் பண்ணிடுறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லி மறைக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மூவி நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பண்ணிடலாம். சரி, பாய்.